இந்த டான்ஸ் எப்படி? வாவ், அமேசிங். சரி வாங்க அடுத்தது போலாம். One kiss is showing it, it's amusing it. I'm just listening, I want to talk to you. என்ன சார் டியோலி பாசாங்க? How did you know, bro? We also know English songs. We also learned English. Hello. அதுக்கு மேல கஷ்டமா இருக்கு. நான் என்னங்க பண்றது? வெளியூர் போய் தான் சம்பாதிக்கணும். அப்படியாடி? சரி, அப்ப நான் நம்ம பையன் ரெடி பண்றது. எங்க அம்மா வீட்டுல இருக்க அண்ணாச்சிக்கல்ல வேலை படிச்சுக்கேன், அங்க வந்துப்பாங்க அப்படின்ற. சரி ரமேஷ், நைனா வண்டியாப்பா. அம்மா அப்பாவும் வெளியூருக்கு சம்பாதிக்க போறோம். நீ அது வரைக்கும் உங்க ஆயா வீட்டுல அண்ணாச்சி கடையில வேலை செஞ்சுக்கோப்பா. வேணாம் நைனா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் நைனா. டேய் சொல்றது கேளுடா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு என்னடா பண்ண போற? வேலைக்கு போனா கொஞ்சமா சம்பாதிப்படா. சரி நைனா, நான் வேலைக்கு போறேன் நைனா. அவன் ஒத்துக்கிட்டான். எனக்கு சென்னையில் ஒரு தோஸ்த் இருக்கான், முன்னாடியே வேலை கேட்டுருந்தான். ஹலோ குமாரே, சொல்றாங்க சாமி. டேய் முன்னாடி வேலை கேட்டுருந்தா, அதுக்கு இப்போ கிடைக்குமாடா? கிடைக்கும்டா. சரி, எப்படிடா வருது? ட்ரெயினில் வாடா. ட்ரெயினா? அப்படின்னா என்னதுடா? ரயில் போட்டிடா, அது கூட எனக்கு தெரியாது. சரிடா வைக்கிறேன். என்ன சொன்னார் உங்க தோஸ்து? அவர் நம்ம ரயில் போட்டியில் வர சொல்லிட்டான். சரிவா கிளம்பலாம். அப்பா எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க மெட்ராஸ். ஆமாண்டி. என்னது இது பொட்டி பொட்டியா இருக்கு? அவர்கிட்ட கேட்டு போகல இது என்னது. யாருப்பா இது கட்டினது இந்த இடத்த? ஐ டோன்ட் நோ. ஓ, ஐ டோன்ட் நோ தான் கட்டியிருக்காரு போல. சரி சரி. இது என்ன சமாதி சமாதியா இருக்கு? இது யாரு கட்டினா? அவர்கிட்ட கேளுங்க. ப்ரோ அது யார் கட்டினது? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ கட்டியிருக்காரு. ஐயோ அப்பாவி, செத்து போயிட்டாரு. என்ன பாவம். எப்பா அது யாருப்பா செத்து போனது? ஐ டோன்ட் நோ. ஐயோ செத்து போயிட்டாரா? எப்படி செத்து போனாரு? எவ்வளோ நல்ல மனுஷன். பொட்டி பொட்டியா கட்டிடும், கட்டி கடிச்சிட்டு செத்தே போயிட்டாரே. ஏன்டா விளையாட்டு? வர வழியில மெட்ராஸை சுத்தி பார்த்துட்டு வந்தோம்டா. நல்ல விஷயம் தானே, ஏன்னா முதல்ல சொல்லி போட்டிருங்க. இல்லடா, வர வழியில நிறைய பொட்டி பொட்டி கட்டிடம் பார்த்தோம்டா. அது யாரு கட்டினதுன்னு கேட்டா அது ஐ டோன்ட் நோன்னு ஒருத்தர் சொன்னாங்கடா. சமாதி சமாதியா இருந்ததுன்னா அதை யாரு கட்டுனா கேட்டா அதுவும் ஐ டோன்ட் நோன்னாங்கண்ணா. கடைசியில அந்த ஐ டோன்ட் நோவே செத்து போயிட்டாரா. அடா பாவி, ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம்டா. அப்படியாடா குமாரே? இது யாரா அவனுக்கு சொல்லி கொடுத்தா? என் பையன் பாத்திமா ஸ்கூல்ல படிக்கிறதால ஒழுக்கம் கல்வி இங்கிலீஷ் நல்லா சொல்லி தராங்கடா. அப்படியாடா? சரி வேணா, உனக்கு வேலை தேடி கொடுக்குறேன். இல்லடா எனக்கு வேலைலாம் ஒன்றும், நான் திரும்ப ஊருக்கே போறேன். ஏன்டா? நான் வர வழியில பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன்டா. என்னடா தப்பு பண்ண? என் பையனை அங்கேயே வேலைக்கு சேர்த்துட்டு வந்துட்டேன்டா. இங்கே வந்தா அப்புறம் தான்டா படிப்போட அருமை புரியுது. நான் எப்படியா கஷ்டப்பட்டாதான் என் பையனை படிக்க வச்சிடறேன்டா. சரிடா. ஆமாங்க, போலாம் வாங்க. சரிடா வரோம். நாங்க பண்ண மாதிரி தப்பு யாருமே பண்ணிடாதீங்க. அவங்க பசங்களை எப்படியா கஷ்டப்பட்டாலும் படிக்க வச்சிருங்க. Good evening to one and all present here. First of all, Happy New Year. On this special day, I want to talk about an important topic that includes all of our life. Importance of education. Education teaches us how to stay disciplined in life. Education is something which makes a character, good personality and a good behavior. Let me tell a story that will prove education can change a person's life. A boy named Manoj Sharma from a poor family was failed in his class 12. Because of his family issues, he was allotted to study UPSC exam and to become an IAS. When he entered the world of education, he understood the value of education and the competition. But successfully, he completed his UPSC prelims and mains. But when he entered the interview, the judges insulted him because of his 12th mark and his language. Manoj Sharma was hopeless on the interview but didn't give up.
On the result day, Manoj Sharma was sad because of the judges himself. But his friends forced him to see the result. When he saw the result, an endless joy came into Manoj Sharma's life because he has successfully passed the UPIC interview and became an IPS. So, the moral of the story is there isn't any shame in being weak. The shame is in staying weak. Even the greatest was once a beginner. So, never be ashamed to take your first step. I hope you all got a clarification about the importance of education. Thank you and have a happy year. You guys giving more importance to education. அதுக்கு தான் சார் எங்கள் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிப்பு மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. Oh, nice.